லலிதா வழக்கம் போல பேக்கை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துற. அதை ஸ்வேதா எடுத்துட்டு வந்து கொடுத்து உன்னை பாக்குறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு சொல்ல, யாருன்னு பார்த்தா லலிதாவோட பாட்டி தான் வந்திருக்காங்க. லலிதாவும் பாட்டியை பார்த்தது ஓடி போய் கட்டிப்பிடிச்சு நல விசாரிக்கிறா. பாட்டியும் பரவாயில்லம்மா, தனியா ஆபீஸ் போற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு ரொம்ப பெருமைப்படுறாங்க. அப்படியே கல்யாண விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்க, பாட்டி எனக்கு இன்னைக்கு 2 கேஸ் இருக்கு, நான் உடனே கிளம்பணும், நம்ம எது பேசுறதுனாலும் ஈவினிங் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறா. இங்க ஆச்சியும் முரளி கிட்ட லலிதாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க, கிளவி 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு தெரியும்ல, ஒரு நாள் வியாபாரம் படுத்துட்டா கூட அடுத்த 2 நாள் விரதம் தான். இப்பதான் அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நான் போலீஸ் ஆயிருக்கேன், அப்படியே அடுத்தடுத்து ஏதாவது பண்ணி பெரிய இடத்துக்கு போகணும், அதுக்கு என் கவனம் முழுக்க வேலையில இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு டைம் ஆச்சு, நான் கோர்ட்டுக்கு போகணும், எதுனாலும் சாயங்காலம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறான். கோர்ட்ல நீலாவோட வக்கீல் ஜட்ஜு கிட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க கணவர் இவங்களை விட்டுட்டு போயிட்டாரு, குழந்தை பிறக்கும் போது கூடவே இல்ல, சிங்கிள் பேரண்டா கஷ்டப்பட்டு அவங்க பொண்ணை வளர்த்திருக்காங்கன்னு அவங்க தரப்பு நியாயத்தை வைக்கிறாங்க. உங்க புருஷன் உங்களை அடிச்சு கொடுமைப்படுத்தினாரா இல்ல வேற ஏதாவது பொண்ணு கூட தொடர்பு இருக்கான்னு கேட்க, இல்ல மேடம் அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்றா. அப்ப லலிதா ராஜா ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆபீசர்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ராஜா டிப்ரெஷனுக்காக யூஸ் பண்ண டேப்லெட்டை ஜட்ஜு கிட்ட கொடுத்து, அவர் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காரு, சில நேரம் ரொம்ப வைலண்டாவும் நடந்துக்கிறாரு, அவர் கூட இருக்கிறது என் கிளையண்ட்டுக்கு ரொம்ப ஆபத்துன்னு சொல்ல, அப்ப லலிதா இந்த டேப்லெட் அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது, அதுக்கு காரணமே காதலுக்காக தன்னோட ப்ரொஃபஷனை கைவிட்டதுதான்னு சொல்ல, உன் புருஷன் உன்னை எப்பயாவது அடிச்சிருக்காரான்னு கேட்க இல்லைன்னு சொல்லிடுறா. அப்ப ராஜா லலிதா கிட்ட ஏதோ சொல்ல, என்னோட கிளைண்ட் மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டாரு மேடம், ஆனா குழந்தையோட கஸ்டடி அப்பா கிட்ட தான் இருக்கணும்னு கோரிக்கை வைக்கிறா. இதை கேட்டு நீலா கடுப்பாகி கத்த ஆரம்பிக்க, ஏமா நீங்க உங்களுக்குள்ளேயே பேசி முடிக்க வேண்டிய விஷயத்த கோர்ட் வரையே கொண்டு வந்திருக்கீங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது சரியான ரீசன் இல்லைன்னா கேஸை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வெளியே வந்ததும் ராஜா கிட்ட என் குழந்தைய பிரிக்க பாக்குறேன்னு நான் சொல்லும் போதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லைன்னு அவ்வளவு நடிச்ச, இப்ப கோர்ட்ல வந்து இப்படி சொல்றேன்னு கேட்க, நீ தானே இதை கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்த, நான் அப்ப கூட அமைதியா தான் இருந்தேன், ஆனா என்ன அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்ன்றதுக்காக உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயத்தை எல்லாரும் முன்னாடி சொல்லி எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்ட ட்ரை பண்ணி இருக்க, உன் மேல இருக்க காதலுக்காகவும் என் பொண்ணு மேல இருக்க பாசத்துக்காகவும் மட்டும்தான் அமைதியா இருக்கேன், என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குன்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் லலிதா முகமது அலி கேஸ்ல எல்லா எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணி அவர் அன்னைக்கு குடிக்கவே இல்லைன்னு இதுக்கு முன்னாடி இருந்த டாக்டர் பொய்யான ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல, எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன பழி போட்டாலும் அதை அடிச்சு நொறுக்கி அருமையா வாதாட, ஜட்ஜும் ஃபைனலா முகமது அலி ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு குடிக்கலேனும் பொய்யா ரிப்போர்ட் கொடுத்த டாக்டர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம முகமது அலிக்கு கிடைக்க வேண்டிய இன்சூரன்ஸ் பணத்தை அவர் குடும்பத்துக்கிட்டே ஒப்படைக்கணும்னு உத்தரவிடுறாரு. இதை கேட்டதும் முகமது அலியோட ஒய்ஃபும் தான் புருஷன் மேல இருந்த களங்கத்தை தொடச்சிட்டோம்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு லலிதாவுக்கு நன்றி சொல்றாங்க. லலிதாவும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட வாவர் ராஜா முரளி எல்லாருமே லலிதாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. அப்புறம் லலிதா அவங்க பாட்டி கிட்ட முரளியை பத்தி எல்லாத்தையுமே சொல்லி, இன்னைக்கு தான் அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன், அதனாலதான் அவனை இன்னைக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்கேன்னு சொல்றா. அப்ப முரளி வந்ததும் பாட்டி கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறா. முரளியும் பாட்டி கிட்ட பேசினா கொஞ்ச நேரத்திலேயே நல்லா சிங்க் ஆயிர, பாட்டிக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருது. அதனால சரி நீங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்க போயிடுறாங்க. இங்க ராஜா ஸ்வேதா கிட்ட, என்ன அடிக்கடி உன்னை டீ கடையில பாக்குறேன், பார்ட் டைமா எதுவும் வேலைக்கு சேர்ந்திருக்கியான்னு கிண்டல் பண்ண, டேய் லலிதா இன்னைக்கு முரளிக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக டின்னருக்கு கூப்பிட்டுருக்கா, அதான் நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்ல, முரளி இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு யோசிக்க, டேய் இது அவனுக்கே தெரியாது, ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சதும் உன் டிபார்ட்மெண்ட்டே ஆடி போயிரும்னு சொல்ல, ஏ லூசு, ஒரு கான்ஸ்டபிளும் வக்கீலும் கல்யாணம் பண்றதுல என்ன இருக்குன்னு கேட்க, லலிதா கமிஷனரோட மொத தாரத்து பொண்ணுன்ற எல்லா உண்மையுமே சொல்றா. இதை கேட்டு ராஜா ஆடி போய் முரளிக்கு கால் பண்ண, அப்ப லலிதா முரளி கிட்ட அவங்க அம்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்ததுனால கட் பண்ணி விட்டுறான். உடனே இதை எப்படியாவது முரளி கிட்ட சொல்லணுமேனு மெசேஜ்ல லலிதா யாருன்ற உண்மையை டைப் பண்ணி அனுப்ப, முரளியும் மொபைல் எடுத்து மெசேஜை படிக்க கரெக்டா லலிதாவும் ப்ரப்போஸ் பண்றா. முரளி என்ன பண்றதுனே தெரியாம சாக்காகி நிக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.